சங்கீதம் 11வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீ எடுத்து வாசிப்பாரா? கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் அவர் உள்ளம் இருக்கிறது. இப்ப ஏன் அவன் தான் நீதிமானாச்சே, ஏன் சோதிக்கணும்? ஒரு கேள்வி நம்ம முதல்ல எழுப்பில்ல, ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிடலாம். ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. இந்த பூமியில ஒரு பெரிய பொக்கிஷம் யாரானா நீதிமான். அப்படிப்பட்ட ஒரு கிருபையும் ஒரு பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டு பிறகு ஏன் அப்பா சோதிக்கிற? ஏன் சோதிக்கிறாருன்னா, இன்னும் பளபளப்பு ஆக்கணும் என் பிள்ளைகளை. இந்த உலகத்துல எத்தனையோ வயிறும் வைடூரியம், முத்து கோமேதம், பவளும் இவையெல்லாம் இருக்கின்ற போது அதிலே காட்டிலும் என் பிள்ளைய நான் சோதித்தனா பொன்னாக விளங்கும். இங்க பாருங்க, கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார். உடனே கூப்பிடுறாரு ஒரு நீதிமான, ஆபிரகாம் எங்கப்பா இருக்கிற? சொல்லுங்க ஆண்டவரே, இங்கதான் இருக்கிறேன் என்றார். அப்படி என்றார், உன் பிள்ளையை அழைச்சிட்டு வான்றார். அவன் எப்படி தன் வாழ்க்கையில எவ்வளவு நிந்தைகளையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டது சமுதாயத்தில். அப்பாவோடு வாசம் செய்தான், அப்பாவோட பணிகளை செய்தான், தேச தேசமா கடந்து போய் பணிகளை செய்தான். ஆனால் அவன் குடும்பம் ஒரு சிலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம், விக்கிர வழிபாட்டை அனுசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பம் எப்படியெல்லாம் அவன் கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. எங்களை விட்டுட்டு நீ போயிட்டு நீ நல்லா இருக்கிறியா? உன் வாழ்வாதாரம் பாரு, உன் மனைவியை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, வீடு வாசல் இல்லை, அங்கங்க டேரா போட்டுன்னு போற. எத்தனை பேரு எத்தனை விதமான பேச்சுகள் கடந்து வந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவனுக்கு நீதிமான் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறார். ஏன் இங்க சோதிக்கிறார் அவனை? ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் பிள்ளையை அழைச்சிட்டு இங்க வாப்பா. இரண்டாவது காரியம் புலப்படுகிறது, தேவ வார்த்தை வருகிறது. எப்பா, உன் புத்திரன் என்றும், உன் ஏகசுதன் என்றும், உன் நேசகுமார் என்றும் என்ன மாதிரி பேசுறாரு ஆண்டவர். எப்பா, அந்த வாரிசுகளை நீ கால் வைக்கிற தேசம் உனக்கு சொந்தனியா? என்ன மாதிரியா ஆனர்பட்டா இருப்பாரு. அப்பா எப்படி கொடுத்துட்டா இருப்பாரு, நீ கால் வைக்கிற தேசமெல்லாம் உனக்கு வந்து சொந்தம்பா, நீ காண்கின்ற இடமெல்லாம் உனக்கு சொந்தம், உன் சந்ததி அப்படி இருக்கிறது. ஆண்டவர் அறிந்தவர். இது அவனுக்கு சொல்றாரு. சொல்லிட்டு பிறகு இந்த பிள்ளைய நீ கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றப்பாரு, உன் புத்திரன் என்றும் உன் வாரிசு என்றும் ஏக சுதத்துக்கு வாரிசு என்று நீ பாராமல் நேசகுமாரன். 100 வயசுல பிறந்தா எப்படி வா விடுவானா? குழந்தை கீழே படுக்க வைப்பானா? நீ சொல்லு. ஏமா, அருமையான பிள்ளைய நேசகுமார், அவன் பாசமெல்லாம் அது மாதிரி தானே இருக்கும். பாராமல் நான் காண்கின்ற மோரிய தேசத்துக்கு நீ போய் உன் பிள்ளை அங்க தகன பலியிடன்றார். அவன் ஆடிட்டான் அசைந்துட்டான்னு அங்க வேதம் இல்லை. அவன் ஆண்டவர் ஏதோ ஒரு சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒன்று காணப்படுகிறது அவன் புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த ஞானம் இல்லை, எட்டலை. ஒரு உபத்திரமோ ஆண்டவர் வந்து சோதிக்கிறாருன்னா நம்ம உடனே பெரிய டென்ஷன் ஆயிடுவோம், நரம்பெல்லாம் வெடிக்கும், அழுகு பீறிட்டு வரும். இதுதான் நீ பண்ற நான் பண்ணுகின்ற தேவனுக்கு ஆகாத காரியம். அவன் இந்த வார்த்தைய கேட்ட போது அவன் ஆடல, அசையில, அழல, உருள்ல, பெறல, மார்பிலும் வயிற்றுல அடிச்சுக்கல. கர்த்தர் ஏதோ சொல்றாரு, ஏதோ இருக்கும் உள்ள உள்ள. எப்படி எப்படி என் அன்பு தேவ பிள்ளைகளை காரியம் பாரு. சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. உடனே சொன்ன போது நைட்ல பேசியிருப்பாரு. அவன் காலையில எழுந்து ஒரு கழுது தான் அப்ப வாகனம், எங்க போனாலும் கழுது தான் அவனுக்கு பெரிய வாகனம். கோட்டீஸ்வரனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், லட்சாதிபதியா இருக்கட்டும், அவனுக்கு ஒரு வாகனம் எதுடான்னா கழுத. ஆமே, அல்லேலூயா. இந்த கழுது மேல என்ன பண்றான்? ஆண்டவர் சொல்லல, தகன பலின்னு தான் சொன்னாரு. ஆனா அவன் யோசனை, தகன பலி எப்படி இடுவாங்க? தகன பலி எப்படி இடணும்? கட்டி எடுத்துக்கணும். அருமையா கட்டி எடுத்து பொழக்கிறான் பாருங்க. மணி வந்து கேட்டிருப்பா, என்னையா சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சே, தண்ணி எல்லாம் காய் வச்சாச்சே, என்ன தீய கட்டிய பொழந்துங்கன்னு இருக்கிறேன்னு கேட்டு இருக்கலாம். அதுக்கும் ஒரு வார்த்தை விடலுமா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க போறிய தேசத்துக்கு போயினே இருக்கிறாங்க 3 நாள். அவன் கேட்டு இருக்கலாம். நமக்கு அவ்வளவு ஒரு நிமிஷம் கூட நமக்கு பொறுக்காது, உடனே நம்ம கேட்டுடுவோம். ஆண்டோடைய விவகாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாம் வெளிப்படும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் அதனால தான் ஆண்டு சொல்றேன், நீ பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன்ற. நம்ம பொறுமை இல்லவே இல்லை. நீ என்ன நடக்கிறது பின்னாடி, ஆண்டவரே
இந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் கொடுத்தியே, அந்த ஆச்சரியமான காரியத்தை கொடுத்தியே. அப்பதான் வரும் நம்மளுக்கு. என் அன்பு தேவ பிள்ளைங்க, பொறுமையா இருந்தான் பாருங்க. போயிட்டான், மோரிய தேசத்துக்கு போயிட்டான். இப்போ அங்க போன உடனே ஒரு மலையை ஆண்டவர் தேர்வு செய்யறாரு. எத்தனையோ மலை இருக்கும் மோரிய தேசத்துல. ஒரு மலையை தேவன் அவன் பார்க்கும்படியாய் காணும்படியா செய்யறாரு. 2 வேலைக்காரன் அங்க நிறுத்திட்டு, இங்க நல்லா நீங்க புரிதா பாருவேமா, ஒரு பெரிய அங்க ஒரு காட்சி நடக்குது. கழுதையும் வேலைக்காரனை நிறுத்திட்டு கட்டையை எடுத்து, கட்டை எவ்வளவு பழுதிருப்பான், ஒரு பிள்ளை வேகணும் இல்லையா, என் அன்பு தேவ பிள்ளை. அப்ப எவ்வளவு கட்டை இருக்கும், ஒருவர் தூக்குற அளவுக்கு இருக்கும். அந்த குழந்தை எவ்வளவு, அந்த கட்டியை எடுத்து அந்த குழந்தை மேல வைக்கிறாரு. நெருப்பை இவர் பிடிச்சுக்கிறாரு, கத்தி எடுத்துக்கிறாரு, மலையை நோக்கி போறாருமா. அப்பதான் அந்த குழந்தை கேட்கிறான், டேடி கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கே? எவ்வளவு துயரம், எவ்வளவு துயரம். ஒரு நீதிமான் எப்படி சோதிக்கிறாரு. ஆண்டவர் சொல்ற, நீயும் நீதிமான் தான் என்றார். ஆமென், அல்லேலூயா. அவன் சோதனையோட நமக்கு ஒரு பெரிய சோதனை வந்திருப்பாது. என்ன எடுத்துன்னு வந்தான், என்ன எடுத்துன்னு வந்தான். அவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். எந்த தெய்வம் அந்த உலகத்துல கிடையாது. எல்லாம் நம்ம திருப்திக்காக வச்சு இருந்தது. பணம்பழம் விழ காக்கா உட்கார பணம்பழம் விழுந்து நம்ம வாழ்க்கையில இதுவரை விழுந்து நிற்குது. நம்ம ஏதோ நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த குழந்தை கேட்கிறான் பாரு, டேடி ஆடு எங்க? அதுக்கு ஒரு மென்மையான ஒரு வார்த்தை தகப்ப சொல்றான். எவ்வளவு பாரம் இருந்திருக்கும் நீ சொல்லுங்க, எவ்வளவு பாரம் இருக்கும். ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பாருங்க எவ்வளவு விசுவாசம். ஐயா என்னையா விசுவாசம். எதிலையா போட்டு கரைச்சி குடிச்சிருப்பாரு அவரு ஆபிரகாம். அதுல 1% நமக்கு இருக்குதா ஐயப்பா? அவன் யோசித்தான் பாரு, கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு, எவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறான் பாரு. இப்ப அந்த கட்டி அடிக்கிட்டு கட்டி மேல தூக்கி கழுத்துறா போல. ஆடு கேட்டவன் சும்மா இருப்பான். குழந்தை நீ சொல்லு, என்ன டேடி என்ன தூக்கி கட்டி மேல கை கட்டு கால் கட்டெல்லாம் கட்டிட்டு தூக்கி போட்டுட்டு கத்திய தின்னுக்கிறியே? கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டானா? சொல்லுங்க ஏவா, நீ சொல்லியம்மா. கத்திய தீட்டி எடுத்துக்கணும், அவனுடைய விருப்பம் வெட்டணும். அவருக்கு அவனுடைய விருப்பம் கத்த சொல்லிட்டாரு, வெட்டின். அவன் எங்கிருந்து வந்தவன்? 75 வருஷத்துல 75 ஆண்டுகளா எங்க இருந்தவன்? சிலை செய்து பிழைத்து கொண்டு வந்தவன் ஆபிரகாம். அவன் குடும்பம் அப்படிதான் 25 ஆண்டுகளாய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றான். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு இந்து வைராக்கியத்துல வந்தவன் அவனுடைய விசுவாசத்தை பாருங்களேன். கத்தி எடுத்துட்டான், தூக்கிட்டான், வெட்ட போறான். ஒரு பெரிய சத்தம் வந்தது, ஆபிரகாமே நிறுத்து. ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளையானால் மெதுவும் கையை போடாத என்று அதை சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி நிறுத்துறாரு. இவன் திரும்பி பாக்குறான், ஒரு புதர்ல ஆட்டு குட்டி சிக்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் பத்தியா? கர்த்தர் பத்தீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆண்டவர் சங்கீதம் 11:5 அதை தான் சொல்றார். கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார். மனுஷனுக்கு அநேக உபத்திரங்கள் வரையா. நீ யாரு தேவ பிள்ளை என்பதை அந்த இடத்துல நீ ப்ரூவ் பண்ண மாட்டேன்றோம். புரியுதா? நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண மாட்டேன்றோம். தேவ பிள்ளை என்பதை நான் இயேசுவின் பிள்ளை ப்ரூவ் பண்ண மாட்டேன்றோம். நீ குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இவங்களுக்கு பிறந்த பிள்ளைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி நிக்கிறோம். நான் யார் தெரியுமா? நான் யாருடைய வகையா தெரியுமா? யாருடைய குலம் தெரியுமா? கோத்திரம் தெரியுமா? நான் எங்க அப்பா யார் தெரியுமா? 2 பாயில 2 கத்தி வச்சிருந்தான், எங்க அப்பா பொல்லாத. எப்படிமா? இதான் ப்ரூவ் பண்றோமோ தவிர யார ப்ரூவ் பண்ணல. நம்ம யாருடைய பிள்ளைங்க? நீ யாருடைய வடிவத்துல பிறந்திருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறாரு. யாரு சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு? யாருடைய கிருபையினால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருடைய தயவுனால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ கொஞ்சம் யோசித்து இத கம்ப்ளீட்டா மறந்துடுறோம். இந்த உலகத்துல எல்லா சட்டங்களும் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் ப்ரூவ் பண்ண பாரு, தேவனை ப்ரூவ் பண்ண பாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே,